அண்மைச் செய்தி. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை ஆய்வு மையத்தின் இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் கேரளாவில் தான் முதலாக நிலப்பரப்பில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த வகையில இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இன்றைய தினம் கேரளாவில் தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கடந்த 26ஆம் தேதி, அதாவது மே மாதம் 26ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை முன்கூட்டி தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக கணிக்கப்பட்டிருந்தது. பின்பு அதற்கான வாய்ப்புகள் தள்ளி போவதாக வானிலை ஆய்வு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று தினம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வழக்கமான இயல்பான தேதி என்பது ஜூன் 1ஆம் தேதி. ஜூன் 1ஆம் தேதி தொடங்கியிருக்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை 4 நாட்கள் கழித்து தற்பொழுது இன்றைய தினம் தொடங்கியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தென்மேற்கு பருவமழையினுடைய தாக்கம் என்பது இந்த ஆண்டு இந்தியாவில் குறைவாகத்தான் இருக்கும் என வானிலை ஆய்வு முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் இந்த ஆண்டு எல்னினோ ஆண்டாக இருக்கும் எனவும், அதுவும் வலுவான எல்னினோ ஆண்டாக இருக்கக்கூடிய காரணங்களால வறட்சியோ மழையோ எதுவாக இருந்தாலும் அதீத வலுவு கொண்டதாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையை உலக வானிலை ஆய்வு மையமும் அதே போன்று யுஎன் சொல்லக்கூடிய ஐக்கிய நாடு சபையும் கூட எச்சரிக்கையை உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்தியாவிலும் கடுமையான வெப்பங்களுக்கும் அதே போன்று திடீரென அதீத மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் கூடிய எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட் என சொல்லக்கூடிய அதீத மழைப்பொழிவுகளுக்கோ அல்லது அதீத வெயிலுக்கான வாய்ப்புகளோ இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியாவில் இந்த ஆண்டு 100% பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழை 100%லிருந்து குறைந்து 92 விழுக்காடு தான் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக அதனுடைய மழை அளவு 96% தான் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 100% பெய்ய வேண்டிய இடத்துல 96% என்ற அளவில் இயற்கையோடு குறைவாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி மலைப்பகுதிகளில் பெரிய அளவிலான மாறுபாடுகள் இன்றி 100% அளவில் ஒட்டிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்கள், மாவட்டங்கள், அதனுடைய பகுதிகளில் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி தான் உள்ளது. எனவே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்கிறது. எனவே காவிரிக்கான நீர்வரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிப்பதாகவும், அதே நேரத்தில் மானாவாரி பயிர் செய்யக்கூடிய மழையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இந்த ஆண்டு ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலில் தென்மேற்கு பருவமழை இன்றைய தினம் கேரளாவில் தொடங்கி இருக்கிறது. கேரளாவில் தொடங்கும் பொழுது தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடங்கும். தொடர்ந்து இதனுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.